நிறைய பேருக்கு வந்து கரண்ட் பில்லு எக்கச்சக்கமாக வருதுங்க. திட்டத்தட்ட ஒரு 15,000 வருதுங்காங்க, 25,000 வருது, 7,000 வருது. எனக்கு வீட்டில் ஒரு பொருளுமே இல்லை. நான் வந்து 4,000 கட்டிகிட்டு இருக்கிறேன், என்னன்னே தெரியலை. ஆனால் பக்கத்து வீட்டில் ஏசி வச்சுருக்காங்க, அவங்க வந்து 400, 500 கட்டுறாங்க. நான் 4,500 கட்டுறேன். இது வந்து எதனாலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதேமாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய பேர். அதேமாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ரீப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். சரி, அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துடலாம் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் லீக் இருக்கா, அதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். அதாவதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க சுவிட்சுகள் எல்லா சுவிட்சுகளையுமே ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சின்ன இண்டிகேட்டர் எரிஞ்சாலுமே ரீடிங் காட்டும். அதனால் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. டோட்டல் ஆட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே மீட்டருக்கு வந்து KWன்னு சொல்லிட்டு ஒரு ரீடிங் காட்டும். அந்த ரீடிங் வந்து உங்களுக்கு காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது அது 00ல் இருக்கணும். 00ல் தான் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் வந்து இல்லை ரீடிங் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எலக்ட்ரிஷனை வச்சு தான் நீங்கள் பார்த்தாகணும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ரீடிங் வந்து 00ல் தான் இருக்குது. ஆனால் வந்து ஆம்ஸு, அதாவது அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு பட்டன் அமுக்க ஆம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து வால்ட்டு காட்டும், 230 வால்ட்டு அப்படின்னு காட்டும். அதுக்கு அடுத்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணச்சில ஆம்ஸ்ன்னு ஒன்று காட்டும். அது ஃபேஸ் ஆம்ஸ் ஒன்று காட்டும், அதேமாதிரி நியூட்ரல் ஆம்ஸ்ன்னு ஒன்று காட்டும். அப்படி 2 ஆம்ஸ் இருக்கும். அதில் அந்த ஆம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீடிங் எதாவது காட்டுதா, அதுவும் 00ல் இருக்கணும். சப்போஸ் வந்து ஃபேஸ் ஆம்ஸ் வந்து 0ல் இருக்கும், ஆனால் நியூட்ரல் ஆம்ஸ் ரன்னிங்கில் இருக்கும். அப்படின்னா வந்து உங்கள் வீட்டு லைன் வந்து இன்னொருத்தவங்க வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் 5 வீடு இருக்குன்னா 5 வீட்டுக்கு வந்து ஒரு மோட்ரு வச்சுருப்பீங்க. சில வீட்டில், நிறைய வீட்டில் அப்படி தான் இருக்குது. 5 வீட்டுக்கு ஒரு மோட்ரு இருக்கும். அப்போ அந்த ஒரு மோட்டருக்கு நீங்கள் வந்து 5 வீட்டில் இருந்து 2 ஒயர் கீழே கொண்டு வந்துருக்கணும். அப்போ கீழே 10 ஒயர் கொண்டு வந்து தனி சாக்கெட் வச்சு கொடுக்கணும். நிறைய பேர் நியூட்ரல் காமன் தானே, அப்போ வந்து நியூட்ரல் வந்து ஒரு நியூட்ரல் கொண்டு வந்தால் போதும். அப்போ வந்து 5 வீட்டோட ஃபேஸை மட்டும் எடுத்து வந்து டேரெக்டாக வந்து ப்ளக்கில் வந்து எல்லா நியூட்ரலையும் லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்படி பண்ணும்போது கரண்ட் பில் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு இல்லை, நிறைய வீட்டுக்கு இந்த மாதிரி கரண்ட் பில் கூட தான் வரும். ஒரு வீட்டில் மோட்ரு போடும்போது இன்னொரு வீட்லேயே நியூட்ரல் எடுத்து ஓட தான் செய்யும். உங்கள் வீட்டு நியூட்ரலை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க நியூட்ரல் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் ரீடிங் ஓட தாங்க செய்யும். நீங்கள் சப்போஸ் ஃபீஸை உரிய வச்சுட்டு ஆனால் எனக்கு மீட்ரு ஓடுது அப்படின்னு கூட சொல்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக அது ஓட தான் செய்யும், ரீடிங் ஆகிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி பக்கத்து வீட்டில் வந்து நைட்டு டைமில் கரண்ட் போயிருக்கும். அப்போ வந்து ஒரு லைன் மட்டும் தான் இருந்திருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, யாரோ ஒரு ஆளை வச்சு அவங்களுக்கு நியூட்ரல் இல்லை, அதனால் என் மீட்டரில் இருந்து ஒரு நியூட்ரல் லைன் எடுத்து லிங்க் பண்ணி விட்ருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்ட்டையோ சொல்லியிருப்பீங்க. அவங்களும் பண்ணி விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து லைன் பண்ண கூப்பிட்டு போஸ்ட்டில் சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த லூப்பிங் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போதும் கரண்ட் பில் கூட தான் வரும். அப்படியும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எர்த்தும் நியூட்ரலும் லிங்க் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படியும் பண்ணக்கூடாது. அப்படின்னாலும் கரண்ட் பில் கூட தான் வரும். அப்புறம் வீட்டில் ஏசி இருக்கும், ஏசி கட் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வந்து நீங்கள் கரண்ட் பில்லை கம்மி பண்ண முடியும். நம்ம வந்து எல்லா வீட்டுக்கும் நம்ம போய் கரெக்டாக போய் அதை செக் பண்ண முடியாது. இருந்தாலும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறதுனால இந்த மாதிரி வீடியோ நம்ம போடுறாங்க. அதேமாதிரி ஏசி மட்டும் இல்லை, நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும் வீட்டில். ஃப்ரிட்ஜும் வந்து 24 மணி நேரம் ரன்னிங்லேயே இருக்கும். அது கட் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு சொல்லி அதுவுமே செக் பண்ணி பார்க்கணுங்க. அப்புறம் நியூட்ரல் எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து மீட்டரில் வந்து எர்த்து சிம்பிள் காட்டுதான்னு பாருங்கள். எர்த்து சிம்பிள் காட்டுச்சுன்னா உங்கள் நியூட்ரல் வந்து இன்னொரு வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தங்க. நீ உங்கள் நியூட்ரல் மட்டும் இல்லை, அவங்க நியூட்ரலும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. அவங்க வீட்டு நியூட்ரலை நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி எர்த்து சிம்பிள் காட்டுங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி தாங்க. RCCBன்னு ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சை நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கும்போது இந்த மாதிரி நியூட்ரல் வந்து ஏதாவது காமனாக ஒரு நியூட்ரல் உங்கள் வீட்டுக்கு ஒரு நியூட்ரல் வரணும், ஒரு நியூட்ரல் தான் வரும். சப்போஸ் இன்னொரு நியூட்ரல் வந்து உங்கள் வீட்டுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் ஆயிருங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிஷியன் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நியூட்ரல் கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அதிலேயே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு போயிருங்க. அதேமாதிரி வந்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.